இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வயலில் வந்து நம்ம ஆதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருல, ஆயத்தங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சாரதாவும் அறிவும் வராங்க. அறிவு வந்து அங்கிட்டு ஓரமாக நிற்கிறாரு. சாரதா மட்டும் ஆதிக்கிட்ட வராங்க. ஆதிக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னம்மா நீங்கள் இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா நான் இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா திடீர்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னைய இங்கே அனுப்பிட்டு என் பெத்த மனசு அங்கே இருக்க முடியலப்பா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரிம்மா ஏம்மா என்னம்மா அந்த வெயிலில் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காரு. நான் கஷ்டப்படுறது இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை வீட்டில் எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன் தெரியுமா, எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாமே நான் ஒரு நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்கப்பா, அந்த குடும்பத்தில் வந்து உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை, உன்னை மதிச்சிருந்தா என்ன இந்த வேலைக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்களா, உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை, ஆனால் நீ தான்ப்பா அவங்க தான் வேணும், அந்த அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்னை விட்டுட்டு வந்துட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இல்லைம்மா, என்னை நேசிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்னை கஷ்டப்பட விட மாட்டாங்க, கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் வந்து என் கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா, எந்த காலத்தினாலும் அம்மா தான் அவங்க கூட இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நான் சொல்கிறது கேளு, நீ உடனே கிளம்பி என் கூட இந்த நிமிஷமே என் கூட வா, உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், உன்னை தங்கத்தட்டில் வந்து பார்த்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இடையில நீ வந்து சாக கடந்த, அப்போ உங்கள் உயிரை காப்பாற்றினது எதுக்கு, நீ இப்படி வந்து வயல் வேலை பண்ணுறதுக்கா, உடனே அம்மா கூட கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்லிடுறாரு, இல்லைம்மா சாரிம்மா என்னால் உங்கள் கூட வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா அம்மா உனக்கு தேவையில்லை, அம்மா விட வந்து இடையில உனக்கு வந்தவங்க பெரிய இப்போ முக்கியமாக போயிட்டாங்கல்ல, சரிப்பா ஆதி இருக்கட்டும், அவங்களே முக்கியமாக இருக்கட்டும், ஆனால் நான் உன்னை கூப்பிட்டு போகாமல் இந்த இடத்த விட்டு நான் வந்து போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. நான் கஷ்டப்படுறேன்னு தெரியலப்பா, அப்போ நீ கஷ்டப்படுறேல, உன்னை விட்டுட்டு எப்படிப்பா போக முடியும், பெத்த மனசு தாங்கலை, என்னால் உன்னை விட்டுட்டு இங்கே போக முடியாது, எனக்கு தெரியாது, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி வா, உடனே நான் இப்போ சொல்கிறேன், இது அம்மாவோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரிம்மா என்னால் வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து போகவே மாட்டேங்கிறாரு. சரிப்பா நீ என்னை விட்டு வரமாட்டேல, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் உயிரோடு இருக்கிறது காரணமே நீ ஒருத்தன் தான்ப்பா, நீயே என்னை வேண்டான்னு சொல்லிட்டேல, இனிமேல் நான் வந்து உயிரோடு இருந்து என்ன யூஸ் ஆக போகுது, நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு ஓடி போகிறாங்க. அங்கனக்குள்ளே வாய்க்கா வரப்புக்குள்ளே ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அந்த பாலத்துக்கு அடியில் தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. விறுவிறுன்னு போய் அந்த தண்ணிக்குள்ளே வந்து குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே ஆதி வேறு பயந்துடுறாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து அங்கனக்குள்ளே அவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே குதித்து நம்ம சாரதா வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் ஆதியால் காப்பாற்ற முடியல. டக்குன்னு பார்த்தா ஒரு உருவம் மாதிரி வருது. அந்த உருவம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு விறுவிறுன்னு வந்து 2 பேர்த்தையுமே காப்பாற்றி கரை சேர்த்து விட்டுட்டு விறுவிறுன்னு அந்த உருவம் வந்து மறைஞ்சிடுது. உடனே நம்ம சாரதா வந்து ஏன்ப்பா எந்திரிச்சிட்டாங்க. சாரதா வந்து எந்திரிச்சிட்டு கேட்காங்க, எதுக்கு பாதி என்னை காப்பாற்றினேன், நான் தான் எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போனேன், என்னை எதுக்கு நீ காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் எங்கம்மா உன்னை காப்பாற்றினேன், நானும் நீ விழுந்தவனே நீங்களும் விழுந்தவனே நானும் விழுந்துட்டேம்மா, அதுக்கடுத்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு யாரோ தண்ணிக்குள்ளே குதிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒருத்தர் வந்தார், 2 பேர்த்தையுமே காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு, கரையில் வச்சுட்டு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதா சொல்கிறாங்க, என்னப்பா இது புதுக்கதை சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நானும் உங்களை காப்பாற்றலை, எனக்கும் சரியாக அந்த அளவு காப்பாற்ற தெரியாதுல்ல, அதனால் நான் வந்து குதித்தேன், ஏதோ அவசரத்தில் குதிச்சிட்டேன், ஆனால் உன்னையும் காப்பாற்றினது வந்து வேற ஒரு ஆளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் முடிச்சிருது. அடுத்த சீனில் வந்து சாரதாவும் தனமும் வீட்டுக்கு வெளியே நின்று பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி புதுசாக ஹோட்டல்லாம் வச்சுக்கிட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க, வீட்டில் இருக்கிறது 6 பேர், எல்லாருமே வந்து அந்த ஆதி வந்து இந்த வீட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கடுத்து உங்கள் அப்பா ஒன்றுமே செய்ய முடியாது, ஆல்ரெடி உங்கள் அப்பா வேறு நம்மளை வந்து நம்பவே மாட்டார், இப்போ என்ன பண்ணுறது, அதுவும் நம்ம பக்கம் 4 ஓட்டு விழுகணும், நம்ம பக்கம் 4 ஓட்டு விழுந்தால் தான் ஆதியை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி மரகதம் சொல்கிறாங்க. அம்மா எல்லாமே பிளான் போட்டேன், உன்னை விட நான் பயங்கரமாக யோசிச்சிட்டேன், கண்டிப்பாக வந்து இந்த தமிழோட ஓட்டு நமக்கு எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க கேட்குறாங்க மரகதம். அதுக்கெல்லாம் பிளான் போட்டேன், நீ சும்மா மட்டும் வந்து நில்லு, மித்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா என்னமோ பண்ணு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வராங்க. எல்லாருமே வந்து ஹாலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாருமே ஓட்டு எழுதி போடுறதுக்கு அவங்க ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. உடனே நம்ம மரகதம் வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே எழுதி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து விருப்பம்னு போடுங்க, விருப்பம் இல்லைன்னு போடுங்க, ஆதி இந்த வீட்டில் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பாரதி வந்து விருப்பம்னு எழுதுகிறாங்க, தமிழ் வந்து விருப்பம்னு எழுதுகிறாங்க, அடுத்து வந்து நம்ம ரத்னம் வந்து விருப்பம்னு எழுதுகிறாங்க. வழக்கம் போல் மணி, அதுக்கடுத்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மரகதம் தனம் எல்லாம் விருப்பம் இல்லைன்னு எழுதிட்டாங்க போல். சரி எல்லோரும் ஒவ்வொரு தடவை போடுவோமா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் டக்குன்னு வந்து தனம் வந்து மணிக்கிட்ட கண்ணம்
காட்டுறாங்க. கணக்கு ஒரு ஜாடி வந்து தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டோன்னே என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாமா கை தவறி தட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிற நேரத்தில் நம்ம தமிழோட அந்த கீழே விழுந்த பயத்தில் வந்து தமிழ் வந்து பேப்பரை வந்து கீழே போட்டுறாங்க, விருப்பம்னு எழுதினதை. அதை டக்குன்னு தனம் எடுத்துகிட்டு அப்படியே விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மாற்றி தமிழ்கிட்ட இருந்தால் தமிழ் உன் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து ரத்னம் வந்து சொல்லுவார், அதான் எல்லாருமே எழுதியாச்சுல, பெட்டிக்குள்ளே போடுங்க, எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. போட்டுட்டு மரகதத்திட்ட சொல்கிறார் நம்ம தனம், நீ தான் எல்லாத்துக்குமே முந்திரி கொட்ட மாதிரி நானுன்னு இருப்பிய, நீயே போய் ஒருங்க பேப்பர் எடுத்து விரிச்சிட்டு அதில் என்ன இருக்குது விருப்பம் இல்லையான்ட்டு இருக்கிற எல்லாத்தையுமே காட்டினதுக்கப்புறம் தான் நீ மூடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மரகதம் போய் ஃபஸ்ட்டு பேப்பர் எடுக்காங்க. இங்கிட்டு பார்த்தா தமிழ், அதுக்கடுத்து நம்ம பாரதி 2 பேருமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்த உடனே நம்ம மரகதம் வந்து விருப்பம்னு இருக்குங்க உங்கள் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், எல்லாட்டையும் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாட்டையும் காட்டிட்டு சரின்னு சொல்லி வச்சிடுறாங்க. 2வது பேப்பர் எடு அப்படின்னு சொன்னோடனே மெதுவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேமாயிடு நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம ரத்னம். அதுக்கடுத்து வேமா எடுத்துகிட்டு அதை திறந்து பார்க்காங்க. அதுலேயும் விருப்பம் இருக்குது, 2 விருப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பேப்பர் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் எடுக்காங்க. அதுலேயும் பார்த்தா விருப்பம்னு வந்துருச்சு, 3 விருப்பம் வந்துருச்சு, இன்னும் 1 வந்தால் கூட இந்த தம்பி இந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த பேப்பர் எடுக்காங்க. அதை பிரித்து பார்த்தோன்னே நம்ம மரகத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.